ஹலோ நண்பா, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த வேலையை பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு கம்ப்ளீட் ஃபோக்கஸில் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களில் நிறைய பேருக்கு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் வந்திருக்கலாம். உங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்திருக்கலாம். ஸ்பெஷலாக நீங்கள் 90s ஏர்லி 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைமோட நிம்மதியான காலங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். இந்த ஆஸ்வால்டு மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம சின்ன வயசுல இருந்ததுனால நிம்மதியாக இருந்தோம்னு சொல்லலை. இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமா உங்களுக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி உங்கள் லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, அதாவது ஏதாவது இம்பார்ட்டன்ட்டான ஒர்க் பண்ணும்போது சீக்கிரமா போர் அடிச்சிடுறது, படிக்கும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியாதது, ஏதாவது சின்ன முடிவு எடுக்கிறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்றது, ஐயோ நம்ம இதை பண்ணலையே, ஐயோ நம்ம அதை பண்ணலையேன்னு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது, இப்படி ஓவர் கன்ஃபியூஷன்ல எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிட்டு லேசியா ஃபீல் பண்றது, இல்ல என்னதான் ரெஸ்ட் எடுத்து நீங்க தூங்கி எழுந்தாலும் உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாவே ஃபீல் ஆகலைன்னா, ஒரு விஷயத்தை கூட உருப்படியா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண முடியலன்னா, இது எல்லாத்துக்கான மெயின் காரணம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் தான். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எப்ப நீங்க லாஸ்டா உங்க போன், டிவி, கம்ப்யூட்டர்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தனியா அமைதியா பீஸ்ஃபுல்லா உட்காந்துருக்கீங்க, எந்த ஸ்டிமுலேஷனும் இல்லாம நீங்க யோசிக்கிற விஷயங்கள் மட்டும் உங்க மைண்ட்ல இருக்கிற மாதிரி லாஸ்டா என்னைக்கு இருந்திருக்கீங்க? வெல், ஞாபகம் இல்லைல்ல. மெஜாரிட்டி இன்னைக்கு எல்லாரோட லைஃப் ஸ்டைல் வந்து காலையில தூங்கி எழுந்த உடனே போனை பார்க்கறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் போனை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் தூங்க போற மாதிரி இருக்கு. பாட்டு, படம், டிவி ஷோ, பாட்காஸ்ட், சோஷியல் மீடியால வர ரீல்ஸ் அண்ட் கண்டென்ட்னு அவைலபிள் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா மாறினதுனால, அதாவது இன்ஃபர்மேஷனோட சப்ளை வந்து எக்கச்சக்கமா ஆனதுனால மனுஷங்களால இன்னைக்கு கன்சியூம் பண்ண முடியாத அளவுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு எதை பார்க்கறதுன்னு தெரியாம நிறைய பேர் சும்மாவே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கிம்மிங்னு நம்ம சொல்றோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி லைஃப் பீஸ்ஃபுல்லா இருந்த காரணம் என்னன்னா, நமக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் கிடையாது. கண்டென்ட் இல்ல டிவி ஷோஸை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைமுக்குனா இந்த சேனல்ல இந்த ஷோ மட்டும் தான் வரும், அது வர நேரத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம், மற்ற நேரத்துல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலான்னு இப்படிதான் லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம்ல டிவில இந்த ப்ரோக்ராம் போட்டுருவான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியா உட்காந்துருவோம். அது ஒரு லிமிடெட் டைம்ல, அதாவது ஸ்கார்சிட்டியோட இருந்ததுனால ஒரு லோ பட்ஜெட் சிம்பிளான கார்ட்டூனா இருந்தாலும் நம்மளோட லைஃப் டைம்ல ஒரு பெரிய பார்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த காலத்துல எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி ஹை பட்ஜெட் ஷோஸை எடுத்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையில பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. ஏன்னா இப்ப ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்றது, ஏதாவது படம் பார்க்கும்போது கூட போனை யூஸ் பண்றதுன்னு டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுனால நினைச்ச நேரத்துல பாத்துக்கலான்னு அவைலபிள் ஆப்ஷன்ஸ் அதிகமானதுனால ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணாலும் அதுக்கு மதிப்பு கொடுத்து கம்ப்ளீட் ஃபோக்கஸோட பார்க்க மாட்டோம். ஆனா டிவி மட்டும் உங்க கண்டென்ட் கன்சியூம் பண்ற மீடியமா இருக்கிறப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருந்தோம். ஒரே ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இந்த நேரத்துல டெய்லி எக்கச்சக்கமான கண்டென்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறதுனால எதை பார்க்கறது எதை பார்க்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறதுலே உங்க மென்டல் எனர்ஜி அதிகமா செலவாகுது. நீங்க எதெல்லாம் பார்க்கணும்னு முடிவு எடுத்தீங்களோ அதுவே ஒரு பெரிய குவான்டிட்டியா இருக்கிறதுனால ஐயோ இதை மிஸ் பண்ணிடுவோமோ அதை மிஸ் பண்ணிடுவோமோன்னு உங்களுக்கு ஃபோமோ வர்றதுனால எல்லாத்தையும் அரைகுறை கான்சென்ட்ரேஷனோட பார்ப்பீங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடால உங்க பிரெயினுக்கு ப்ராப்ளமா கொடுப்பீங்க. ஏன்னா உங்க பிரெயின் எப்படி வேலை செய்யும்னா, நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கத்துக்கும் போது அந்த கத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷனுக்கு நடுவுல ஒரு பிரேக் டைமை விட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் அது அந்த நாள் ஃபுல்லா கத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி மீனிங்ஃபுல்லான கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு மாடர்ன் டேல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்து நைட்ல ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன்ன்ற பேர்ல தூங்காம நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதனால தான் நெட்ஃபிளிக்ஸ் கோ ஃபவுண்டர் ரீட் ஹேஸ்டிங்ஸ் கூட நம்மளோட காம்படிஷன் அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது, நம்மளோட காம்படிஷன் தூக்கம் தான் ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்ல சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மள தூங்க விடாம நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க வைக்கிறது தான் அவங்களோட வேலையே. நம்மள அவங்க பிளாட்ஃபார்ம்லயே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். ஒரு எபிசோட் முடிச்சுட்டு தூங்கலான்னு பாப்பீங்க, கரெக்டா எபிசோட் முடியிற நேரத்துல ஒரு கிளிஃப் ஹேங்கரை வச்சு தொடர்ந்து உங்களை கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண வைப்பாங்க. நைட்டும் லேட்டா தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது அந்த அரைகுறை தூக்கமே நம்ம பிரெயினை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக விடாது. இதே பல நாள் கண்டினியூஸா ஃபாலோ பண்றப்ப ஒரு கட்டத்துல ஒரு நாள் ஃபுல்லா தூங்காத மாதிரி நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டா நடந்துக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும் போது தான் நம்மளோட பிரெயின் வந்து அந்த ரெம் ஃபேஸை கடந்து போகும்போது தான் ஒரு நாள் ஃபுல்லா கத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ப்ராசஸே ஒழுங்கா நடக்க விடாம டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பிரெயின் ஃபாக் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எதுவுமே தெளிவா யோசிக்க முடியாத மாதிரி ஒரு மனுஷனா மாறிடுவோம். நீங்க இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா மனுஷங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த அளவுக்கு இன்வென்ஷன்ஸை பண்றதே இல்லை.
கிரியேட்டிவா நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது இல்ல. ஏன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா மனுஷங்களா நம்ம கூட நாமளே டைமை ஸ்பெண்ட் பண்றதே நிறுத்திட்டோம். 1665ல ஐசக் நியூட்டன் வந்து சும்மா தனியா போர் அடிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிள் வந்து மரத்துல இருந்து கீழே விழும்போது ஏன் அது கீழே விழுந்தது, அப்படியே ஏன் பறக்கல, ஏன் எந்த ஒரு பொருளை ஹைட்ல இருந்து டிராப் பண்ணாலும் கீழே வருதுன்னு அவருக்கு போர் அடிக்கும் போது இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்ததுனால தான் நியூட்டனோட 3 லாஸ் ஆஃப் மோஷன் உருவாச்சு. இந்த உலகத்துக்கு பேசிக்கான பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு நியூட்டனுக்கு போர் அடிக்காம இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுதுன்னு டீப்பா யோசிக்காம விட்டுருந்தாருனா அந்த பேசிக் பிசிக்ஸ் லாஸ் வந்து உலகத்துல எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெரிஞ்சிருக்குமான்றது டவுட் தான். ஏன்னா அவர் அன்னைக்கு ஃபார்முலேட் பண்ண கான்செப்ட்ஸ் தான் இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுல இருந்து ராக்கெட்ஸ் பறக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. 1921ல சிவி ராமன் வந்து யூகேல இருந்து இந்தியாவுக்கு ஷிப்ல வரும்போது அந்த லெங்க்தியான ஜேர்னி போர் அடிக்குதேன்னு கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இது ஏன் ப்ளூவாவே இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ஒரு பிரேக் த்ரூ வந்தது. அவர் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு ராமன் எஃபெக்ட்னு பேர் வச்சு உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததுனால 1930ல அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சது. சரி அதெல்லாம் விடுங்க. ஏன் நீங்க பாத்ரூம்ல குளிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய இருக்கிறது பெஸ்ட் ஐடியாஸ் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெல், குளிக்கிறதுனால நமக்கு நல்ல ஐடியாஸ் வரல. குளிக்கும் போது தான் நமக்கு ஏற்கனவே இருக்க ஐடியாஸ்ல டீப்பா நல்லா யோசிக்க டைம் கிடைக்குது. குளிக்கிறது நம்மளோட யூஷுவல் ரொட்டீனா இருக்கிறதுனால அதுல பிரெயின் பவரை கம்மியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல ஓடிட்டு இருக்கிறதுனால மைண்ட் பிளாங்கா இருக்கு. எந்த போனையும் கண்டென்ட்டையும் பார்த்து டிஸ்ட்ராக்டடா இல்லாம நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களோட மட்டும் தான் இருக்கும். இந்த பீஸ்ஃபுல்லான மென்டல் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்க நிதானமா நிம்மதியா யோசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பெட்டரான ஐடியாஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஆனா இந்த காலத்துல ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட போன் எடுத்துட்டு போறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கமா வர ஆரம்பிச்சிருச்சு. கான்ஸ்டன்டா டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கிரீன்ஸ் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்ஷார்ட் நம்ம பிரெயினை வந்து பிளாங்கா விட்டு அதை கிரியேட்டிவா யோசிக்கவே இடம் கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் கூட நம்மளோட மைண்டுக்கு போர் அடிக்கவே விட மாட்டோம். இதுதான் மனுஷங்களா நமக்கு இருக்கிற பிரச்சனை. நமக்கு போர் அடிக்கவே விட மாட்டோம். நம்மளை பத்தி நம்ம லைஃபை பத்தி நம்மளே யோசிக்க டைம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா மனுஷங்களா நம்மளுக்கு போர் அடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா அமெரிக்கால யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து தனித்தனியா காலியா எந்த பொருளுமே இல்லாத ஒரு எம்டி ரூம்ல உட்கார வச்சு நீங்க தூங்க கூடாது, ஆனா ஒரு 6 to 15 நிமிஷத்துக்கு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு ஸ்டூடெண்ட்ஸை தனித்தனியா உட்கார வைக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த அட்டம்ப்ட்ல உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, சரி ஓகே, அடுத்த 15 நிமிஷத்துக்கு ஒன்னு நீங்க லாஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்ல உங்க கண்ணு முன்னாடி இருக்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணி உங்களுக்கே மைனரான எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்துக்கலான்னு இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுக்கறப்ப நிறைய பேர் அவங்களுக்கு போர் அடிக்கிறத விட இந்த பட்டன் அமைக்கி நமக்கே ஷாக் கொடுத்துக்கலான்னு அவங்களே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உடம்புல நமக்கு வலி வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, போர் அடிக்காம இருக்கிறத விட அது பெட்டரான விஷயம் நினைக்கிறாங்க. இதனாலதான் நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். போன்லயும் டிவிலையும் ஏதாவது கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க டோபமைன் டீடாக்ஸ் மாதிரி ரொட்டீன்ஸை பண்ணி உங்க லைஃபை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர பழகிக்கிட்டீங்கன்னா, போரிங்கான விஷயங்களை நார்மலான விஷயங்கள் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் மைண்டா மாறும். உண்மையிலேயே போர் அடிக்கும் போது ஆழ்ந்து ஒரு டாபிக்ல உங்களால ரொம்ப நேரம் யோசிக்க முடியும். இப்படி நீங்களே தனியா எந்த கண்டென்ட்டையும் கன்சியூம் பண்ணாம டீப்பா திங்க் பண்ணும்போது நிறைய தாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் நம்மளோட மைண்ட்ல வரும். அந்த மாதிரி வர ஒரு ஐடியா வந்து நம்மளோட வாழ்க்கையோட ட்ரெஜெக்டரியே மாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ யூசுவலா நீங்க ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். இந்த மாதிரி போர் அடிக்கிற நேரத்துல இல்ல நீங்க டெய்லி பண்ற விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியாதப்ப நீங்க அதை பத்தி டீப் தாட்டுக்கு போறதுக்கு பதிலா உங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி சாய்ஸஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இந்த போர் அடிக்கிற விஷயத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க டைமை ஒதுக்குனீங்கன்னா அதுதான் நீங்க உங்க வாழ்க்கையிலே பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ப்ரொடக்டிவான டைமா அமையத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சேடான விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேரால இதை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா ஒரு மாடர்ன் இன்டர்நெட் யூஸரா நம்ம எல்லாருமே ஆவரேஜா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேல ஸ்கிரீன் முன்னாடி டைமை ஸ்பெண்ட் பண்றோமா. இந்த டைம் பீரியட்ல 32 GB ஆஃப் டேட்டாவை கன்சியூம் பண்றோமா. இங்க நான் டேட்டான்னு சொல்றது உங்களோட இன்டர்நெட் டேட்டா கிடையாது, உங்க மைண்ட்ல இன்ஃபர்மேஷனா ஏத்தக்கூடிய டேட்டா. இவ்வளவு டேட்டா ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை சரியா ப்ராசஸ் பண்ணி எதை எங்க யூஸ் பண்றதுன்னு உங்க பிரெயினுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். இன் ஷார்ட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் கிரியேட்டிவ் பவரும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னைக்கே உங்களோட யூடியூப் வாட்ச் ஹிஸ்டரியை போய் பாருங்க. இப்படி உங்க லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க சில விஷயங்களை பாப்பீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோவோ இல்ல ஜோக் வீடியோவோ பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்து உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸை பாப்பீங்க. இந்த மாதிரி வெரைட்டியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டிஃபரெண்டான எமோஷன்ஸை கொடுக்கும். உங்களை போர் அடிக்காம என்டர்டெயின்டா வச்சிருக்கும். ஆனா இதே விஷயம் தான் உங்களோட ஒர்க்கிங் மெமரியை அஃபெக்ட் பண்ணி உங்களை சரியா யோசிக்க விடாம நல்ல டெசிஷன்ஸை எடுக்க விடாம தடுக்கும். ஒரு மனுஷனா நமக்கு தெளிவான மைண்ட் இருந்தாதான் கரெக்டான டெசிஷன்ஸை எடுக்க முடியும். ஆனா இப்ப இருக்க இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடால நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம அந்த அளவுக்கு நல்ல டெசிஷன்ஸை எடுக்கிறது இல்ல. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவங்களால ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சில நல்ல டெசிஷன்ஸை மட்டும் தான் எடுக்க முடியும். இதனாலதான் நிறைய டாப் சிஇஓஸ்லாம் டெய்லி கலரா என்ன ட்ரெஸ் போடுறதுன்றதுல டைமை வேஸ்ட் பண்ணாம அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரே ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அதே ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி
நிறைய பேர்ஸை எடுத்து வச்சிருவாங்க. இது அவங்களுக்கு டெசிஷன் ஃபட்டிகை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குறதே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஓவரோட ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா, டெய்லி ஃபோனு, டிவி, லேப்டாப்னு 2-3 ஸ்க்ரீனை சுற்றியே உங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் காமாகவும் இல்லாமல் எப்பயுமே குழப்பத்தோடையும் பிரெயின் ஃபாகோடையும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுறது டோபமைன் டீடாக்ஸ் இல்லை ஸ்க்ரீன் டீடாக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்த அடுத்த ஃபியூ டேஸ்க்காச்சு ஸ்க்ரீன் டைமை குறைச்சிட்டு மீ டைமை அதிகப்படுத்துங்க. உங்களோட ஃபோன், டிவி, லேப்டாப் கிட்ட இருந்து தூரமா இருந்து உங்களோட தாட்ஸ் கூடயே டைமை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துல டீப்பா யோசிச்சு பாருங்க. உங்க தாட்ஸை ஜேர்னல் பண்ணுங்க. வர ஐடியாஸ் எல்லாம் எழுதி வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஜேர்னல் தேவைப்படுதுன்னா நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னலை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க உங்களோட கோல்ஸ், ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், என் டெய்லி பண்ண வேண்டிய டு டூ லிஸ்ட்டை ட்ராக் பண்றதோட சேர்த்து உங்களுக்கு வர தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை நோட் பண்றதுக்கும் சில ப்ராஜெக்ட்ஸை லிஸ்ட் பண்றதுக்கும் செப்பரேட்டா ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்கோம். மேபி உங்களுக்கும் இந்த உலகத்தோட கிரேட் மைண்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஆஹா மூமெண்ட் வந்து அந்த ஐடியாவை நீங்க நோட் பண்ணிக்கிட்டு அதில் டீப்பா திங்க் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு மாதிரி டைரக்ஷனே இல்லாமல் போயிட்டு இருக்க வாழ்க்கைக்கு ஒரு புது டைரக்ஷன் கிடைக்க ஹெல்ப் பண்ணலாம். உங்க கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தி உங்க பிரெயினை தெளிவா யோசிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு ஜேர்னல் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா TNY 2024 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிளாட் $200 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்க மைண்டை எப்படி ஆர்கனைஸ் பண்றது, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட எப்படி குறைக்கிறதுன்னு இந்த டாபிக்கை பத்தி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்கனைஸ் மைண்ட்ன்ற புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. டோபமைன் டீடாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மினிமலிசம் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.